கொஞ்சம் விட்டுருந்தா இதான் என்னோட கடைசி விளாக்கா இருந்திருக்கும். இது ஒரு சின்ன கதை தான், டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் சிக்ஸ் பேக் சேர்க்க போற எபிசோட் 57 வீடியோ பார்க்கலாம். உங்க வீட்டு பிளான் வச்சு ஒரு ஃபாலோ தட்டி விட்டு பாருங்க. இன்னைக்கு காலைல எந்திரிச்சதே லேட்டு, அதனால ஜிம்முக்கும் போக முடியல, ரன்னிங்கும் போக முடியல. சரி ஓகே, காலை உணவு முடிச்சுட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த மைசூர்ல விட்டதை இன்னைக்கு பிடிக்கிறேன்டான்னு சொல்லி காலங்காத்தால எடிட்டிங்ல உட்காந்தோம்னா ரொம்ப நேரம் உட்காந்து எடிட்டிங் பண்ணியிருந்தேன். அப்படியே மத்தியானம் ஆயிடுச்சு, சரியான டயர்டு, படுக்கைய போட்டேன். டக்குட்டு எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி கொஞ்சம் பசிச்சு, அதனால கொஞ்சம் நோட்டு சாப்பிட்டு மறுபடியும் எடிட்டிங்ல உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் அதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆச்சு. சரி ஓகேன்னு ஒரு இளநீர் வெட்டு போய் இளநீர் வெட்டி குடிச்சிட்டு வந்தேன். ரூம் கொஞ்சம் கன்றாவே இருந்துச்சு. சரின்னு அதை கொஞ்சம் ஒதுக்க வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் வந்து ஏதாச்சும் ஒன்று கிறுக்கவே இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று எழுதுவேன். அதுல ஒண்ணுதான் இது. ஒரு வழியா அப்படி இப்படின்னு கிளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு நான் டெய்லி உருப்படியா போனது ரன்னிங் போறது மட்டும்தான். சரி ஓகேன்னு கும்பக்கர் ரோட்டு பக்கம் ரன்னிங் கிளம்பியாச்சு. ஆந்திர வேலை ரன்னிங் போறதும் அருமையா தான் இருக்கு. பொறுமையா போய் வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு அழகா ஓடிட்டு அழகா ரிட்டர்ன் வந்தாச்சு. அந்த போற வழியில அந்த சூரிய மறைவு எல்லாமே அருமையா இருந்துச்சு. அந்த வழியில ரன்னிங் போறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான், அருமையா ஓட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு ஒரு ஜூஸ் போட்டு வச்சிருந்தாங்க, அதை அடிச்சுட்டு அப்படியே இரவு நம்ம முடிச்சுட்டு இல்ல சாமான்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லி எங்க மாத்தாச்சி ஒரு வேலை கொடுத்தாங்க. அதை போய் டக்குன்னு வந்து முடிச்சுட்டு அவ்வளவுதான், வழக்கம் போல பாலை குடிச்சு நாளை முடிச்சாச்சு. நீங்களும் ஏதாச்சும் முயற்சிங்க நண்பர்களே.